Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.2ல third sum பார்க்கலாம். Form the pair of linear equations for the following problems and find their solution by substitution method. So நமக்கு கொஞ்சம் problems கொடுத்திருக்காங்க. இதுக்கு linear equations கண்டுபிடிக்கணும். Pair of linear equationsனா ஒரு செட், அதாவது ரெண்டு linear equations கண்டுபிடிக்கணும். லீனியர் equation என்னன்னா அந்த வேரியபிளோட டிகிரி 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 இப்படி இருக்குன்னா இங்க எக்ஸுக்கும் ஒய்க்கும் பவர் பாத்தீங்கன்னா 1. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை லீனியர் equations சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்க ரெண்டு லீனியர் equations கண்டுபிடிக்கணும் அண்ட் ஃபைண்ட் தேர் சொல்யூஷன். சொல்யூஷன் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் உடைய வேல்யூஸ், அந்த equationல இருக்க வேரியபிள்ஸ் உடைய வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். So first one பாருங்க, the difference between two numbers is 26 and one number is 3 times the other, find them. என்ன கொடுத்திருக்காங்கன்னா difference between two numbers, ஏதோ ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பருடைய difference, அதாவது மைனஸ் பண்ணா அதோட வேல்யூ 26 வருது and one number is 3 times the other, அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 3 மடங்கு அதிகமா இருக்கு. find them, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்களோ அதை லெட்டர்னு எடுத்து எழுதிக்கோங்க. ரெண்டு நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதனால ஒரு நம்பர் எக்ஸ் இன்னொரு நம்பர் ஒய்னு எடுத்து எழுதிக்க போறோம். Let the two numbers be x and y. Difference between the two numbers is 26. ஸோ ரெண்டு நம்பருடைய டிஃபரன்ஸ் என்னது? 26 கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் எழுதிக்கலாம். அப்ப நமக்கு ரெண்டு நம்பர் என்னது? ஒன்னு எக்ஸ் ஒன்னு ஒய். ஸோ என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 26. இப்போ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இதை ஒன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? ஒன் நம்பர் இஸ் 3 times the other. ஸோ அதையும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஒன் நம்பர் இஸ், ஸோ ஒன் நம்பர் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு 3 times, அப்போ 3 into the other. அதர் நம்பர் என்னது? ஒய்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 3 into y, நான் இதை எழுதிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y. இப்போ எனக்கு இது ரெண்டு இக்குவேஷன். ஸோ ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு இக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல. ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு இருக்கு. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூவை என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட்டிங் த செகண்ட் இக்குவேஷன் இன் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் நமக்கு என்ன வந்துரும்? ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எழுதிக்கோங்க. இனி இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 3y போட போறோம். 3y minus y equal to 26. So 3y minus y என்ன வந்துரும்? 2y is equal to 26. y is equal to 26 divided by 2. So 2 ones are 2, 2 threes are 6. y ஓட வேல்யூ 13 நமக்கு கிடைச்சாச்சு. இனி அதே மாதிரி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த y ஓட வேல்யூவை செகண்ட் இக்குவேஷன்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்லயோ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் இக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் y is equal to 13 and செகண்ட் இக்குவேஷன் x is equal to 3yன்னு இருக்கு. இதுல இந்த y ஓட இடத்துல நான் 13 சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். x is equal to 3 into 13. So x is equal to 13 into 3, 39 வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஓட வேல்யூஸ் அண்ட் ஒய் ஓட வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணிட்டோம். அதே எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போறோம். The larger of two supplementary angles exceeds the smaller by 18 degrees. Find them. ஸோ இங்க supplementary angles ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ angles அப்படின்னாலே plural form. ஸோ அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆங்கிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா அந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள்ஸ் என்ன சொல்லுவோம்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிள்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ 1 + 179 ஆக இருக்கலாம், 90 + 19 இருக்கலாம், 2 + 178 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ கொஸ்டினை பாருங்க. The larger of two supplementary angles exceeds the smaller by 18 degrees. அப்போ larger smallerன்னு கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா 90 + 90, அதாவது சேம் வேல்யூஸ் வராது. ஒரு டிகிரி கிரேட்டரா இருக்கும், ஒரு டிகிரி ஸ்மாலரா இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபைண்ட் தெம்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம். எப்பவுமே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதையே எக்ஸ் அண்ட் ஒய்னு போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இங்க லார்ஜர் ஸ்மாலர்னு கொடுத்துருக்கறனால நம்ம லார்ஜர் ஆங்கிள் எக்ஸ்ன்னும் ஸ்மாலர் ஆங்கிள் ஒய்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு இங்க நமக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம டைரக்டாவே ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் அதை ஆட் பண்ணா சப்ளிமெண்டரி ஆங்கிள் வரும். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் எக்ஸீட்ஸ் த ஸ்மாலர் பை 18 டிகிரிஸ். முதல்ல இது சென்டென்ஸா எழுதிக்கலாம். ஸோ லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், லார்ஜர் ஆங்கிள் என்னன்னு எடுத்திருக்கிறோம் எக்ஸ். ஸோ அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸீட்ஸ் அப்படின்னா அதிகமா இருக்குது அப்படின்னா இங்க பிளஸ் சிம்பிள் வரணும். ஸோ எக்ஸீட்ஸ் த ஸ்மாலர் பை 18 டிகிரி. ஸ்மாலர்னா என்னது? ஒய்யை விட 18 டிகிரி அதிகமா இருக்கு. எதோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 18 டிகிரி. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. இனி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் ஈக்குவேஷன்ல பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 18 டிகிரி இருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 18 டிகிரி இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி இந்த எக்ஸோட இடத்துல இந்த எக்ஸ் அதாவது ஒய் பிளஸ் 18 டிகிரி இந்த வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸுக்கு இடத்துல ஒய் பிளஸ் 18 டிகிரி சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இந்த பிளஸ் ஒய் கூட எழுதிக்கலாம். பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒய் பிளஸ் ஒய் 2y ஆயிடும். பிளஸ் இந்த 18 டிகிரி எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இனி ஒய்யை மட்டும் வச்சுட்டு 2y ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ 180 டிகிரி இங்க பிளஸ் 18 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது மைனஸ் 18 மாறிடும். ஸோ 180 மைனஸ் 18 என்ன வந்துடும்? 8, 9, 10, 7 minus 1, 6, 1. So 162 கிடைச்சது. 2y is equal to 162. இப்போ y-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 162 இந்த 2 இங்க இன்டூல இருக்கு. ஈக்குவல் டுக்கு அந்த சைடு போகும்போது டிவைட்ல இருந்துரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 1s are 2, 2 8s are 16, 2 1s are 2. ஸோ y-யோட வேல்யூ என்ன வந்துருச்சு? நமக்கு 81 வந்துருச்சு. இந்த y-யோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் y is equal to 81 degree in second equation. x is equal to y plus 18 இருக்கா? இந்த y யோட இடத்துல இந்த 81 சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப என்ன வந்துரும்? 81 டிகிரி பிளஸ் ஆல்ரெடி இருந்த 18. இப்போ என்ன வந்துருது? 81 plus 18 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 plus 1 9, 8 plus 1 9. ஸோ 99 டிகிரின்னு வந்துருது. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ 99 டிகிரி அண்ட் ஒய்யோட வேல்யூ 81 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டும் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான், ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ரெண்டு வேல்யூஸ் அதாவது 99 அண்ட் 81 ஆட் பண்ணி பாருங்க. 9 plus 1 10 and 9 plus 9 18. ஸோ 180 டிகிரி. ஸோ ரெண்டுமே சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான். புரிஞ்சிச்சா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.